வணக்கம் நண்பர்களே. தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சுகபிரம்ம மகரிஷி மகாபாரதத்தை இயற்றிய வியாச முனிவரின் புதல்வர். இவர் பிறந்தது முதலே பிரம்ம ஞானத்துடன் விளங்கியவர். ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் முக்தி அடைந்த நாளான மார்கழி மாத மூல நட்சத்திரத்தன்று சுகர் ஜெயந்தி வழிபாடுகள் நடைபெறும். வியாச முனிவர் தவத்தில் இருந்தபோது அவருக்கு கிடைத்த அரணி கட்டையிலிருந்து சுகர் ஒரு சிறுவனாக தோன்றினார். கந்தர்வ கன்னிகையான கிருதாசி என்ற தேவ மங்கை ஒரு கிள்ளியாக மாறிய போது அவளது சாயலில் பிறந்ததால் இவருக்கு சுகர் என்ற பெயர் வந்தது. உபநயனம் போன்ற சடங்குகள் செய்யாமலேயே பிறப்பிலிருந்தே பிரம்ம ஞானியாக திகழ்ந்தார். தனக்குள்ளும் வெளியேயும் இறைவனை மட்டுமே இவர் கண்டார். பரீட்சித்து மன்னருக்கு 7 நாட்கள் இடைவிடாமல் ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் செய்து அவருக்கு முக்தி வழி காட்டிய பெருமை இவருக்கு உண்டு. ஆணும் பெண்ணும் சமம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியவர் இவர். இவர் தன் தந்தை வியாசரை விட மிக சிறந்த பிரம்ம ஞானியாக போற்றப்படுகிறார். தலையெழுத்தையே மாற்றி கேட்டதை அள்ளி கொடுக்கும் சுகபிரம்ம மகரிஷியின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். சுகரூபாய வித்மகே சுபீக்ஷகாரகாய தீமஹி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாத். சுகரூபாய வித்மகே சுபீக்ஷகாரகாய தீமஹி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாத். சுகரூபாய வித்மஹே 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 சுபீக்ஷகாரகாய தீமஹி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாத். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.